ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ வந்து சம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம்ஸில் மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட்ஸ் நமக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ரிஸ்க் எவ்வளோக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுங்கிறதும் நம்ம செட்டப்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நல்லா பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஃபுல் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலி இன்றைக்கி நடந்தது. ஸோ பாருங்களேன், இன்றைக்கி இதுதான் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேம் மொமெண்டம், எந்த ஒரு பெரிய மொமெண்டமே இல்லை. அப்வர்ட்லேயும் சரி, கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை. ஸோ சேமாக போயிட்டே இருந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம வந்து ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணிட்டு வெளில வர்றது நமக்கு சேஃப் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு பாருங்கள், இங்கேயும் நான் அதே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம டார்கெட்ஸ் நம்ம நேற்று ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம டார்கெட்ஸ். ஸோ அதில் தான் நான் லைன் மேக் பண்ணியிருக்கேன், ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். ஸோ நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். வெனஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24587 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு இல்லாமல் இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா